அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. நம்ம இன்ஸ்டியூட்ல எஸ்எஸ்சி ஜிடிக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நீங்க எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிக்கணும், பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாபம் மற்றும் நட்டம்ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒருவர் ஒரு பொம்மையை ரூபாய் 25க்கு வாங்கி ரூபாய் 30க்கு விற்றால் அவரின் லாப சதவீதம் என்ன? ஸோ இதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா யூஸ் பண்ணா நிறைய படிச்சுட்டே இருக்கணும். ஸோ நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்லயே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்பயுமே வாங்கினத 100% அப்படின்னு வச்சுக்கணும். வாங்கினது 25 ரூபீஸ், அதை நான் 100% அப்படின்னு வச்சுக்கணும். இங்க எழுதுறதெல்லாம் ரூபாயில் எழுதுறேன், இங்க எழுதுறதெல்லாம் சதவீதத்தில் எழுதுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, விற்றது 30 ரூபீஸ், அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு தெரியல, அதனால நான் X% அப்படின்னு வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ கிராஸ் பண்ணலாம். 25 into X equal to 30 into 100. 25 1s are 25 4s are. X equal to 30 into 4 120%. So வாங்கினது 100%, வித்தது 120%. அப்ப ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 20%. ஆப்ஷன் ஏ 20% தான் கரெக்டான ஆன்சர். இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்ல ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அந்த வேயை தான் நம்ம லாபம் மற்றும் நட்டத்துல ஃபுல்லா பயன்படுத்த போறோம். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்க. ஒருவர் ஒரு பேனாவை ரூபாய் 25க்கு வாங்கி ரூபாய் 15க்கு விற்றால் அவரின் நட்ட சதவீதம் காண்க. ஓகேவா? லாஸ் பர்சன்டேஜ், நட்ட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அவர் வாங்கினது 25 ரூபீஸ். எப்பயுமே வாங்கினது வந்து 100%. ஓகேவா? அவரு செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 15 ரூபீஸ். அது எத்தனை பர்சன்டேஜ் எனக்கு தெரியாது, அதனால X%. இப்போ கிராஸ் பண்ணலாம். 25 into X equal to 15 into 100. 25 1s are 25 4s are. X equal to 15 into 4 60%. So வாங்கினது 100%, வித்தது 60%. அப்ப லாஸ் பாத்தீங்க, நட்டம் பாத்தீங்க அப்படின்னா 40%. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ ஆப்ஷன் ஏ 40% தான் என்னது கரெக்டான ஆன்சர். அடுத்து தேர்ட் சம் பாருங்க. ஒருவர் மாம்பழங்களை 11 மாம்பழம் ரூபாய் 10 என்ற விலையில் வாங்குகிறார். பின்னர் அவற்றை 10 மாம்பழங்களை ரூபாய் 11 என்ற விலையில் விற்கிறார் எனில் அவரின் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. 11 மாம்பழத்தை 10 ரூபாய்க்கு வாங்கி 10 மாம்பழத்தை 11 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இதனால அவர் கிடைக்கக்கூடியது லாபமா நட்டமா? லாபம்னா லாப சதவீதம் என்ன, நட்டம்னா நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் 11 மாம்பழத்தை 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 10 மாம்பழத்தை 11 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஓகேவா? சோ இந்த மாதிரி இதான் குவாண்டிட்டி, இதான் ஒரு வாங்கின குவாண்டிட்டி. 11 மாம்பழம் 10 மாம்பழம் இப்படி வச்சிருந்தா நம்மளுக்கு ஆன்சர் என்ன செய்யாது, கரெக்டா வராது. சோ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுங்க. 11க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 110 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டையுமே என்ன பண்ணுங்க, 110 மாத்துங்க. அப்படி மாத்துறதுதான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை 10 மல்டிப்ளை பண்றேன். இதை 10 மல்டிப்ளை பண்ணா இதையும் 10 மல்டிப்ளை பண்ணணும். இதை 11 மல்டிப்ளை பண்றேன். இதை 11 மல்டிப்ளை பண்ணா இதை என்ன பண்ணணும், 11 மல்டிப்ளை பண்ணணும். இப்ப குவாண்டிட்டி பாருங்க, இது என்ன ஆயிடுச்சு 110 அப்படின்னு ஆயிடுச்சு. இது 100 அப்படின்னு ஆயிடுச்சு. இது பாருங்க, இது 110 அப்படின்னு ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா 121 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப சொல்லி பாருங்க, 110 மாம்பழத்தை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 110 மாம்பழத்தை 121 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இந்த மாதிரி குவான்டிட்டியை சேம் ஆக்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும்.
சோ இப்ப வாங்கினது எவ்வளவு அப்படின்னா 100 ரூபாய். வாங்கின ரூபாய் எப்பயுமே 100%. வித்தது 121 ரூபாய். அது எத்தனை பர்சன்டேஜ் தெரியல. கிராஸ் மல்டிப்ளை 100 into x equal to 121 into 100. 0 0 0 0 x equal to 121. வாங்கினது 100%, வித்தது 121%. ஓகேவா? அப்ப லாபம் பாத்தீங்கன்னா 21%. ஆப்ஷன் ஓகேவா? ஆப்ஷன் ஏ 21% லாபம். ஓகே, ஆப்ஷன்ல நட்டம் அப்படின்னு தெரியாம இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ 21% லாபம் தான் என்னது கரெக்டான ஆன்சர். அடுத்து 4th क्वेश्चन பாருங்க. மணி ஒரு தொலைக்காட்சியை ரூபாய் 8400க்கு வாங்கி ரூபாய் 7560க்கு விற்றால் அவர் அடையும் நட்ட சதவீதம் காண்க. சோ 8400க்கு வாங்கி 7560 ரூபாய்க்கு விற்கிறார். அதனால அவருக்கு அடையக்கூடிய நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வாங்கினது எப்பயுமே 100%. 8400 100%. ஓகேவா? 7560 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு தெரியல. ஓகேவா? சோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 8400 into x is equal to 7560 into 100. 00 00. ஓகேவா? 6 1s are remaining 2, 6 4s are 6 1s are remaining 1, 6 2s are 3, 6 are 0 0. ஓகேவா? 2 7s are 2, 6 are 2, 3s are 2, 0s are 7 1s are 7 9 0. So at last நமக்கு கிடைக்கிறது 90%. So வாங்கினது 100%, வித்தது 90%. அப்ப லாஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 10%. So அடுத்த சம் பாருங்க. 5வது क्वेश्चन. ஒரு தங்க நகையானது ரூபாய் 14500க்கு 20% நஷ்டத்தில் விற்கப்பட்டால் அதன் வாங்கிய விலையை காண்க. சோ 20% லாஸ்ல 14,500 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. அப்பனா காஸ்ட் பிரைஸ் என்ன, வாங்கிய விலை என்ன அப்படின்னா கேக்குறாங்க. சோ 20% லாஸ் அப்படின்னா நம்ம எழுதுறது 80% அப்படின்னு எழுதணும். 80% தான் என்னது 14,500. நமக்கு தேவை 100%. நமக்கு தெரியாது. சோ x ஓகே, இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 80 into x is equal to 100 into 14500. ஓகேவா? இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கிராஸ் பண்ணிடலாம். சோ அடுத்து 2 டேபிள்ல கிராஸ் பண்ணுவோம். 4 7 2 1 5. 4 டேபிளே கிராஸ் பண்ணலாம். 4 1s are 4 1s are 8 1 பாயிண்ட் வச்சு அப்படின்னா 2 5 அப்படின்னு வைக்கும். 100ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 8 1 2 5 18,125 அப்படின்னு வருது. சோ ஆப்ஷன் ஏ 18,125 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 6th சம். ஒருவர் ஒரு மேஜையை 10% லாபத்தில் ரூபாய் 1320க்கு விற்றால் அதன் வாங்கிய விலை என்ன? 10% லாபம் அப்படின்னா வாங்கினது எப்பயுமே 100% தான். நம்ம எழுதும் போது என்ன எழுதணும்? 110% அப்படின்னு எழுதணும். 110% அதுதான் 1320. நம்மளுக்கு தேவை 100%. 100% எவ்வளவு அப்படின்னு தெரியணும். கிராஸ் மல்டிப்ளை பண்றோம்.
110 into x equal to 100 into 1320. ஓகேவா? சோ என்ன பண்ணலாம்? 0 0 கிராஸ் பண்ணிடலாம். 11 1s 11 1s remaining 2 11 2s மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1200 அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1200. அடுத்து 7th क्वेश्चन பாருங்க. செந்தில் ஒரு இயந்திரத்தை ரூபாய் 30,000க்கு வாங்கி ரூபாய் 4,500 செலவு செய்து பழுது நீக்குகிறார். அதனை அடுத்து செல்ல அவருக்கு மேலும் 1,200 செலவாகிறது. அதனை அவர் 11% லாபத்தில் விற்கிறார் எனில் விற்ற விலை என்ன? சோ அவர் பாத்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அடுத்து அதுல இருக்க ரிப்பேர் பண்ணிருக்காரு. அது எவ்வளவு பாத்தீங்கன்னா 4,500. அடுத்து மேலும் அவர் போக்குவரத்துக்கு 1,200 ரூபாய் செலவாயிருக்கு. சோ இதை ஃபுல்லா ஆட் பண்ணோம் அப்படின்னா 35,700. ஓகேவா? இதான் வந்து காஸ்ட் பிரைஸ். அப்ப 100% பாத்தீங்க அப்படின்னா 35700. ஓகேவா? அவர் 11% லாபத்துல விற்கணும். அப்ப என்ன எழுதணும்? 111 அப்படின்னு எழுதணும். அது வந்து தெரியாது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 100 into x equal to 35700 into 111. இந்த 2 0 இந்த 2 0 கிராஸ் பண்ணிடலாம். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 35773 753 7 2 39,627 அப்படின்னு வருது. சோ ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏ 39,627 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா லாபம் மற்றும் நட்டத்துல ஒரு 7 சம்ஸ் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய சம் பார்க்க இருக்கோம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.